ஆனந்தன் அவர்களையும் என் முப்படை தலைமை அலுவலர்கள் வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என என் பள்ளி ஆசிரியை கும்ப ஆரத்தி எடுத்து குங்கும சந்திரமிட்டு பன்னீர் தெளித்து அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்கின்றனர். அவர்களை தொடர்ந்து என் பள்ளி புல்புல் இயக்க மாணவிகள் தமது இயக்க செயல்பாடுகளை செய்து அன்புடன் வரவேற்கின்றனர். கைகளை அசைத்த வண்ணமாய் அனைவரையும் வருக வருக என உற்சாகத்தோடு வரவேற்கின்றனர். கனவுகள் மேம்பட கடினமாய் உழை என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நம் பள்ளியில் நிறைவு செய்தவர். அரசியல் ஆர்வத்தில் திராவிட கட்சியில் சேர்ந்து கடின உழைப்பாலும் மக்களுக்கு உதவும் நாடு எங்கும் இந்த உலகம் இறையின் அருளால் அருளின் ஒளியை அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்திலும் இறைவனாய் காண்பேன் என்ற இறைவணக்க பாடலுக்கு சங்கமிப்போம். இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன், இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன். இசைத்திடும் மரங்களில் பதிவிடும் இலைகளில் நிறம் பெறும் மலர்களில் மாமலரில் உன்னை கொண்டிடுவேன். அனைத்தையும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன்.
காதலிலே மனிதர்களின் மனங்களிலே மகிழ்வளிக்கும் உறவினிலே நீ என்னாலும் தருகின்ற எல்லையில அன்பினை கண்டிடுவேன் உன்னை வாழ்த்திடுவேன் அனைத்தையும் இறைவனை காண்பேன் அனைத்தையும் இறைவனாய் காண்பேன் இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன் சரிவினில் கண்டிடுவேன் முன் மாற்றிதனை கரையினில் உரசிடும் மலைகளின் நடுவினில் கண்டிடுவேன் உன் நாட்டிலே பறவைகளின் சிறகினிலே மழலைகளின் சிரிப்பினிலே உன் அழைப்புகள் அனைத்திலும் கலந்திடும் தனித்துவம் கண்டிடுவேன் உன்னை வாழ்த்திடுவேன் அனைத்திலும் இறைவனை காண்பேன் அனைத்தையும் இறைவனாய் காண்பேன் இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன் இசைத்திடும் மரங்களில் பனி விழும் இலைகளில் நிறம் பெறும் மலர்களில் மாமலரில் உன்னை பார்த்திடுவேன் அனைத்திலும் இறைவனை காண்பேன் அனைத்தையும் இறைவனாய் இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன் இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன் உன்னை பூமியை நோக்கி தாழ்ந்திருப்பது போல் தம் அரசியல் வாழ்வில் துளியும் தலைக்கணம் இல்லாதவர், எளிமையான தோற்றத்திற்கும் பண்பட்ட பழகு முறைக்கும் சொந்தக்காரர்தான் நம் ஆரணி நகர மன்ற தலைவர் திருவாளர் ஏசி மணி ஐயா அவர்கள். இன்று இவரின் வருகையால் மலர்ந்தது மலர்கள் மட்டுமல்ல, நமது மனமும் தான். நமது சிறப்பு விருந்தினரான ஏசி மணி ஐயா அவர்களுக்கு நம் தாளாளர் அருட் சகோதரி தமிழரசி அவர்கள் பொன்னாடை அணிவித்து அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை அன்புடன் வருக வருகவென்று வரவேற்போம். நம் தலைமை ஆசிரியை எமிலி மரி அவர்கள் அன்பின் பரிசினை கொடுத்தும் வரவேற்கின்றார். அவர்களோடு இணைந்தவும் குணத்திற்கு சிறிதளவு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் MJF லயன் டாக்டர் ஜீவானந்தம் சீனியர் டென்டல் சர்ஜன் அவர்களுக்கு எம் தாளாளர் அன்னை அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் எம் தலைமை ஆசிரியர் அன்பின் பரிசினை கொடுத்தும் வரவேற்கின்றனர். நாம் அனைவரும் அவர்களை உற்சாகப்படுத்தி கரவொலி எழுப்புவோம். எம் ஆசிரியை பொன்னாடை அணிவித்து வரவேற்கின்றார். எம் ஆசிரியை பழத்திலும் சுவையாய் தேனிலும் இனிமையாய் 17வது வார்டு உறுப்பினர் திரு மாலிக் அவர்களை வரவேற்று எம் ஆசிரியை பொன்னாடை அணிவித்து வரவேற்கின்றார். 18வது வார்டு நகர உறுப்பினர் சத்ய பாலசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எம் ஆசிரியை வரவேற்கின்றார். எண்ண முடியாத நட்சத்திரம் வானில் இருந்தாலும் இரவுக்கு அழகு ஓர் நிலவுதான்.
1000 உறவுகள் மண்ணில் இருந்தாலும் அன்புக்கு அழகு ஓர் அன்னைதான். அத்தகு அன்னையா எம் நிறுவனத்தில் உள்ள அனைவரையும் பாசத்துடனும் அக்கறையுடனும் வழிநடத்தி வரும் எம் தாளாளர் அருள் சகோதரி தமிழரசி அவர்களை வருக வருக என்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். கற்களை கவின்மிகு சிலையாய் கண்டு ரசிப்போம். மிக சிறப்பாக ஆடிய எல்லா பேரண்ட்ஸுமே உங்களுடைய சேர் அங்க பின்னாடி இருக்கு, அங்க போய் உட்காருங்க. உங்களுக்கு வீடியோ எல்லாமே உங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். அதனால தயவு செய்து உங்களுடைய பிளேஸ்ல போய் உட்கார்ந்து. என் பள்ளி நாம் கடந்த ஆண்டு செய்த அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் அதை நாம் திரும்ப கேட்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இந்த ஆண்டும் அதை விட மேலாக செய்ய உத்வேகம் பெற இறைவனிடம் வேண்டி இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க என் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரிய காலை வணக்கம். ஆசியம் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆரணி 2024
25ஆம் கல்வியாண்டின் ஆண்டு அறிக்கை. 1934ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த 90 ஆண்டுகளாக அறிவொளி பெறுக, விடுதலை பெறுக, வாழ்வு கொணர்க என்ற உயரிய நோக்கத்துடன் புனித டொன் போஸ்கோ மரிய மசரல்லோவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அன்புமுறை கல்வியை ஆக்கப்பூர்வமுடன் இளம் உள்ளங்களுக்காக எமது ஆசியம் பெண்கள் தொடக்கப்பள்ளி பணியாற்றி வருகிறது என்பதில் பெருமிதம் அடைகிறோம். தலைமை ஆசிரியர் 1, இடைநிலை உதவி ஆசிரியர்கள் 9 என 10 ஆசிரியர்கள் பள்ளி தாளாளர் அருட் சகோதரி தமிழரசி அவர்களின் வழிகாட்டுதலில் மாணவிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக நாள்தோறும் பணியாற்றி வருகின்றனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 332 மாணவிகள் பள்ளியில் பயின்று வருகின்றனர். கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஓரியன்டேஷன் புரோகிராம் பள்ளி நிர்வாகத்தால் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் முப்பருவ எண்ணும் எழுத்தும் பயிற்சிகளில் கலந்து கொண்டு மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொணர்வதில் அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர்கள் என் ஆசிரியர்கள். கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 10ஆம் தேதி பள்ளி மீண்டும் புதிய கல்வியாண்டில் காலை வழிபாட்டு கூட்டத்துடன் தொடங்கப்பட்டது. ஆசிரியர்கள் முதல் பருவத்துக்குரிய பாடல் நூல்கள் மற்றும் பாட குறிப்பேடுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்கள். 20/7/2024 அன்று தலைவிகள் பொறுப்பேற்கும் நிகழ்வு எம் வளனார் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ரீட்டா மேரி தலைமையில் பள்ளி மாணவி தலைவி, குழு தலைவிகள் மற்றும் வகுப்பு தலைவிகள் பதவி பிரமாணம் ஏற்றனர். 7/8/2024 அன்று சிறுதானியங்கள் கண்காட்சி, மூலிகை தோட்டம் திறப்பு விழா தாளாளர் அருட் சகோதரி தமிழரசி அவர்களின் தலைமையில் ஆரணி சில்க் சிட்டி லயன் சங்கத்தினரால் திறந்து வைக்கப்பட்டது. 5ஆம் வகுப்பு மாணவிகள் மூலிகை பயன்பாடுகள் பற்றி எடுத்துரைத்தது மற்றும் அனைத்து வகுப்பு மாணவிகளும் சிறுதானிய உணவு போட்டியில் பங்கெடுத்தது சிறப்பு. 15/8/2024 அன்று ஆரணி சில்க் சிட்டி லயன் சங்க உறுப்பினர்கள் எம் பள்ளி சுதந்திர விழாவை சிறப்பித்து மரக்கன்றுகள் நட்டு மாணவிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு, ஆரோ ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உடன் பயிலும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வுடன் வாழ ஊக்குவிக்கப்பட்டனர். 31/10/2024 அன்று அருட் சகோதரி கிளாரா அவர்களின் தலைமையில் பள்ளியில் விவிலிய நாள் சிறப்பாக நடைபெற்றது. 14/11/2024 என் சலேசிய சபையை நிறுவிய புனித மரிய மசரல்லோவின் திருவிழா சலேசிய அருட் சகோதரிகளின் இந்தியாவில் முதல் வருகை மற்றும் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு ஆசிரியைகள் அனைவரும் சேர்ந்து மாணவிகளுக்கு மதிய விருந்து அளித்து மகிழ்ந்தனர். 21/12/2024 கிறிஸ்துமஸ் விழா திரு அகஸ்டின் பாப்பு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அன்று கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பூண்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு உதவும் வண்ணம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து 16 அரிசி மூட்டைகள் வழங்கினார்கள். 7/1/2025 அன்று சென்னை சலேசிய மாநில தலைவி அருட் சகோதரி தேவகர் பல ஆக்கப்பூர்வமான செயல்களை பள்ளிக்கு செய்து வரும் என் பள்ளி தாளாளர் அன்னை மற்றும் பல்வேறு பணிகளை திட்டமிட்டு மாணவிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்பு உள்ளத்துடன் ஒத்துழைப்பு நல்கிடும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து பள்ளியின் வளர்ச்சி, மாணவிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து உழைப்போம் என்ற உறுதியுடன் ஆண்டு அறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உடைமை கற்றலும் கற்பித்தலும் எங்களின் கடமை.
என்று ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி எமிலி மரி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறோம். சூரியனும் 9 கோள்களும் பூமியை பற்றி பேசிக் கொள்கின்றன. கோள்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை இந்த நாடகத்தின் மூலம் பார்ப்பது மகிழ்ச்சி. நல்லதோ குடும்பம், பல்கலைக்கழகம், நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கிறோம் சூரிய பகவான். எனக்கு நல்லா இருக்கிறது. உங்க பக்கத்துல இருக்கிற சுடர் தாங்க முடியல. ஏதோ என்னை சுத்தி பண்ணி போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பூமியில உள்ள மனுஷங்களை 4 மணிக்கு உதித்து எழுப்பிட்டா ஒரு திறந்திக்க மாட்டேங்கிறாங்க. நைட் எல்லாம் மொபைல் போனில் வாட்ஸ்அப், ட்விட்டரு, ஃபேஸ்புக்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க விடிவெள்ளி பேரு வைத்து என்னை வச்சுதான் திசையவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அட போப்பா, உன்னையாச்சு கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதா உன் பேர் வச்ச கிழமையே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு என் பேர் வச்ச கிழமையே செவ்வாயோ பெருவாயோ இருக்கிறாங்க. அவங்க வாயிலேயே படுறோம். இந்த பூமியை பாய்படுத்தினது போதாது, அவங்க வாழ்றதுக்கு இடங்களை காண ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்கிட்ட மக்கள் என் சேர்க்கைகளும் பேசிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதுன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். இது ஏரியா, உள்ள வராது. இருக்கிறதுலயே பெரிய பலாண்டு என்ன பண்றோம்? ஏராளமான துணைகள் உள்ள வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடலுக்கு அப்பப்பா பூமியில் உள்ள மனுஷங்க வேலைக்கு போறதுக்காண்டி அவங்க பிள்ளைகளை குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்த்து பிள்ளைகளை பெற்றவங்களை கொண்டு போய் முதியோர்களை சேர்த்துறாங்க. நான் என்னுடைய துணைகளை கொண்டு போய் எந்த இடத்துல சேர்த்து நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா இந்த வளையங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே அதை சொல்லி மாறாது. இந்த குழுவில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டா போதும். அதை பத்தி கதை சொல்றது கவிதை அந்த நிலாவை போட்டு பாட படிக்கிறாங்க. வெண்ணிலாவே வெள்ளி வெள்ளி நிலாவே போதும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். என்கிட்ட இன்னும் 18 நிலா இருக்கு. நல்ல வேலை அந்த நிலாக்களை எல்லாம் பார்க்கல. இல்லைன்னா கூண்டுலான்னு ஒரு பாட்டியை வர வச்சு வளர்த்துட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கூண்டுல மனுஷங்க உங்களை விட என்னதான் அதிகமா திட்டாங்க. தின திட்டத்துக்கு சமையல் பேரை சொல்லி திட்டாங்க. சனி நடக்குதுன்னு என் பேர் மேல கழி போடுறாங்க. அவங்களாம் பார்த்தாலே வட்டி வெளுக்க தோணுது. வட்டி வெளுக்க தோணுது. 18 நிலா வச்சுக்கிறோம். உனக்கு இப்படி இருக்குன்னா 27 நிலா வச்சுக்கிறேன். எனக்கு இப்படி இருக்கும். நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்தவங்களா இருக்கிறதுனால இந்த மனுஷனுக்கு நல்ல தப்பிச்சோம். நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன். நீ யாருப்பா? உன்னதான் பூமியில மனுஷங்க கோள்களை செஞ்சு தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறுக்கிடனாலதான் நீ கோள்கள் தகுதியில் இருந்து விட்டேன். யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ? அடப்பாப்பா, இந்த பூமியில மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேரு வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் ஒரு கோலே இல்லைன்னு சொல்றாங்க. இது என்னப்பா பெரிய கொடுமையா போச்சு. நானாவது பழைய போய்கிட்டேன். ஆனா இந்த பூமியில மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையே குடிக்கிறாங்க. அப்படி இவங்களெல்லாம் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நான் மனிதன் அல்ல, ஒரு மிருகம் அல்ல. நீ கோவில் நிரூபிக்க உங்ககிட்ட ஆதார் கார்டு பிறந்த சான்றிதழ் இருந்தா கொண்டு வா, பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரம் பூமியில இருக்கிற மனுஷங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி எங்க காணும்? அது எங்க சுத்திக்கிட்டு இருக்க யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளிப்பாங்க, இந்த நாள் நம்ம
மாற்றமா இருக்கும். நீ ஏன் இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறியே? பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க பண்ற வேலை தான். ஐயா பாவம், ஐயா ஐயா பாவம், ஐயா. தீய மனிதர்களா நீ வாழ இடம் பிடிக்குமா? இதுவோ வேணும், இதுக்கு மேல உனக்கு வேணும். நீ பாதிக்கப்பட்டது இல்லாம இந்த மனுஷெல்லாம் எங்களையும் மாசுபட்ட போறாங்க. நம்மளோட அந்த வேலையை உன்னோட மனுஷன் அனுப்புற செயற்கைக்கோளால பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? எல்லோரும் என்ன செஞ்சுட்டீங்க. என்னால முடியல. ஐயோ, எல்லாரும் வாங்க, பூமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். நீ எங்க அம்மா? அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? குடும்ப உறுப்பினர்கள் இனங்கள் அனைவரும் பூமிக்கு சென்று பூமி என்ன நிலவுக்கு காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றன. நிகழ்ச்சி 1. போகி பண்டிகை. பங்கு பெறுவோர் அப்பா மகன். சொல்லுங்க, நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் சாப்பிட்டு ஆகாத பவால் சாமான் எல்லாம் கொண்டு வா. ஆகாத பவால் சாமான் நீங்க கொடுத்தா ஆகாத பவால் சாமான். என்ன சொல்ல திரும்பி சொல்லு. ஒண்ணுமே அப்பா, போய் எடுத்துட்டு வரேன். பார்த்தீர்களா நண்பர்களே, இந்த ஒரு வீட்டில் மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக் பாலித்தீன் பைகள். பிளாஸ்டிக் பொருட்கள் பாலித்தீன் பைகளை எரிச்சா காற்று பூமி எல்லாமே மாசுபடுமே. உங்களுக்கு தெரியல. நிகழ்ச்சி 2. இடம் சாலை. சாலையில் உள்ள வாகன நெரிசல், புகை மாசுபாடு அனைத்தையும் மீதி உள்ள 8 கோள்களும் பார்க்கின்றன. அடடே, நமக்கே மூச்சு முட்டுதே. இந்த சத்தமும் புகையும் தாங்க முடியல. பாவம் இந்த பூமி. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போகலாம். நீங்க வரீங்களா இல்லையோ, நான் போகிறேன். நிகழ்ச்சி 3. இடம் வீடு. பங்கு பெறுவோர் அம்மா மகள். அப்பப்பா, என்ன வேலை போய் ஏசி போடுமா? சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு ஏசி போடுறோம்மா. வெளியே எவ்வளோ காட்டட்டுமா இருக்க போது எதுக்கு இந்த ஏசி? இந்த மனுஷங்க அதிலிருந்து வரும் குளோபல் என்ற கார்பன் ஓசோன் படலத்தை ஓட்ட வேலை செய்யுது. ஏசியில இருந்து வர காற்று மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜில் இருந்து வர CFI இந்த ஓசோன் படலத்தை பாதிச்சு ஓட்ட வேலை செய்யுது. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்களே. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போலாம். நிகழ்ச்சி 4. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் மக்கள். மக்களே, இங்கு வாருங்கள். இது என்னப்பா? அவங்க வழியில பேசுப்பா. சரி சரி, இங்க வாங்கம்மா, இங்க வாங்கப்பா. மக்களாகிய நீங்க செயல்களை இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு பாருங்க. இதே நிலைமை நீடிச்சுன்னா உங்க மனதிலமும் வந்துவிடும். இதே மாதிரி பூமாதேவிக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனதுக்கு தான் பாதிப்பு. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? தள்ளிக்க, என்ன தப்பு செய்தோம் நான் கேட்குறீங்க? சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தீபாவளி, பொங்கல், போகி பண்டிகை எல்லாம் பிளாஸ்டிக், டயர், எலக்ட்ரானிக் பொருட்களை எரிச்சு தள்ளுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? முன்னாடி எல்லாம் இயற்கை பாதிக்காம விழா கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் அப்படியா? என்னம்மா இப்படி செய்றீங்களேம்மா?
மக்களாகிய நீங்கள் ஐம்பூதங்களை மாசுபடுத்துறீங்க. செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை எல்லாம் பாழாக்குறீங்க. தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றில் கலக்கிறீங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி தூக்கி எறியறீங்க. அதையெல்லாம் குப்பையாக்கி மண்ணிற்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பை உண்டாக்குறீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள்லாம் வரத்துக்கு முன்னால இந்த பூமி எவ்வளவு பச்சை பசேல் என்று இருந்தது தெரியுமா? நீங்க என்னடனா மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நிலத்தை பேக் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறமா வெயில் காலத்தை நிற்க கூடாது நினைக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் 5 பாட்டில் பிளாட் வாங்கி போட்டு அதை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பூரா கருவேல மரமா வளர்ந்து கிடக்குது. நல்லா வாங்கிட்டு இருந்து பிடுங்கி நானும் வாங்கிட்டு கொடுத்த கதையால இருக்கு உங்க செயலு. பயன்தரம் மரங்களை எல்லாம் அழிச்சுட்டு தண்ணி எல்லாம் கஷ்டப்படுறீங்க. இது உங்களுக்கு தெரியலையா? நீங்க எல்லாம் என்னோட கோலா எடுத்துக்கலாம், பரவாயில்லை. நான் சொல்றதை கேளாம எங்களோட தவறுகளை நாங்கள் உணர்ந்து விட்டோம். நிலையை ஒழித்திடுவோம். நீரிலும் காற்றில் மாசுபடாமல் பாதுகாப்போம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை பாதுகாப்போம். நமது அன்னை பூமியை பாதுகாப்போம். நமது அன்னை பூமியை பாதுகாப்பது நமது கடமை. Thank you to all. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணை கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் படைத்த உலகம், அதை காப்பதற்கே நாம் பிறந்தோம். இறைவன் படைத்த இயற்கையை உயிர்ப்பிக்கவே நாம் வளர்ந்தோம் என்ற கருத்தை உணர்த்தும் பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் 2ஆம் வகுப்பு வண்ண மொட்டுக்கள். Oh,
சொன்ன மாட்டணும். நடனமாடி நம்மை மகிழ்வித்த 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீ மனமார்ந்த காலை வணக்கம். இயற்கையை பாதுகாப்போம் 90வது பள்ளி ஆண்டு விழா ஆசியமின் பெண்கள் தொடக்கப்பள்ளி நிகழ்ச்சியிலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து மகிழ்ச்சிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மோசஸ் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் காலாளர் அருள் சகோதரி தமிழரசி அவர்களுக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி தேவிமரி அவர்களுக்கும் என்னோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற விஸ்வனா மாலிக் அவர்களுக்கும் சத்யா பாலசன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நீண்ட ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த பள்ளியில கல்வி மட்டும் இல்லாம ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களா எப்படி நல்ல வளரணும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பள்ளியை சுமார் 97 ஆண்டு காலம் ஆகி 90வது ஆண்டை விட இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒழுக்கத்தோடு இந்த பள்ளி நடந்து இருக்குது அப்படின்ற எப்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை என்னன்னா என் பிள்ளைகளை இந்த பள்ளியில தான் படித்தாங்க. விக்னேஷ் வசந்த் என் பெண் குழந்தை ஆர்த்தி இதோட என்னுடைய பள்ளியில தான் படித்தாங்க. அதனால் இந்த பள்ளியை மேலும் மேலும் வளரணும். அதற்காக நான் என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு வேண்டுமானால் கேட்டு நான் உதவி செய்ய காத்திருக்கேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிறைவு செய்ய வணக்கம். வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தாண்டா. கட்டு மரம் போல ஒட்டி இருப்போமே நம்மை நல்ல யாரும் இல்லடா. மக்கள் ஒன்றாய் என்றும் நிற்க வேண்டும். கலை உலகம் நம்மை பார்த்து கற்க வேண்டும். இதுச்சி என்ற நம்மை என்னும் பேருக்கு
காக்கைக்கெல்லாம் கூர்ந்து இது இடிக்குருதே காற்றை கேட்டா கூறாதோ இங்கு நாடும் நம்ம படுப்பாடு சரிக்கும் சந்தோஷங்கள் வந்து தீரும் சாதிக்கும் கைகள் சேர்ந்தால் பிறக்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் கொஞ்சம் எனக்கென்ற நெஞ்சத்தை தேவன் தந்தாரே உனக்குள்ளே என்னை விதைக்கிறேன் எனக்குள்ளே உன்னை வாழ்கிறேன் உனக்கென்று என்னை தந்தை தந்து போடா கொடியது வீசும் நம்ம கது பரிகாரம் நம்ம கையில் தாண்டா இருப்போமே நம்மை வெல்ல யாரும் இல்லடா நானும் நீயும் என்றால் சுத்தமாகும் உடைய நாடு கோரும் அடியை கட்டிட்டாங்க நம்மை விட்டாரு என்னோடு வீரம் வீரம் உள்ளவர்கள் பின்னோடு வந்தால் போதும் புது பாதை போட்டு வைப்போம் பொய்மைக்கு வெட்டு வைப்போம் சேர்ந்த கேள்வியை போட்டு வைப்போம்டா இருந்தாக்கா தென்றல் காற்றுதான் இருந்தாக்கா சூறை காற்றுதான் இருந்தாச்சு நல்ல வெள்ளைதான் இனி நம்ம காட்டில் என்றும் அதே மழைதான் கொடியது வீசும் நம்ம காற்று நம்ம கையில் தாண்டா மரம் போல இருப்போமே நம்மை வெல்ல யாரும் இல்லடா பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளில் அமரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது யாரும் அதற்காக அப்படியே நீங்க பின்னாடி மற்றும் மதிப்புக்குரிய நம்முடைய ஆரணி நகரம் என்ற தலைவர் ஏசி மணி அவர்களே மற்றும் என்னுடைய லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் மோசஸ் அவர்களே மற்றும் ரொட்டேரியன் அண்ட் முனிசிபல் கவுன்சிலர் மாலிக் அவர்களே மற்றும் முனிசிபல் ரொட்டேரியன் சத்யா அவர்களே பாலசிங் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே அனைவரும் வணக்கம். இவ்வளவு நாள் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours போயிட்டு இருந்துருக்கு. காத்தால வரும்போது எங்க மாதிரி வயசான எல்லாருக்குமே ஒரு பிபி நேரம் கொடுத்து நான் பேசுறதுக்கு நிறைய வெயில்னால மக்கள் உட்கார முடியல. இருந்தாலும் இயற்கையை போகணும் ஏதாவது கொடுத்து போனது இயற்கையின் ஏசி அதை இழந்துடலாமா யோசி. இன்னைக்கு இயற்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மரம் செடி கொடியெல்லாம் காரணமே இதெல்லாம் பார்த்தா இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மரம் செடி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். எங்க பார்த்தாலும் மரம் வெட்டிடுவாங்க நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பெண்கள் காற்று சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை நான் ஒரு விட்டேன். இந்த கவிதை என்னுடைய நம்முடைய காமில் ஒரு சிஸ்டர் எழுதிப்பட்டா எனக்கு என்னட்டேன். ஆடி வரும் பெண்களுக்கு ஆடை கற்றுக் கொடுத்தது யார்?
பாடி வரும் பறவைகளுக்கு பாட கற்றுக் கொடுத்தது யார்? ஓடி வரும் அருவிகளுக்கு ஓட கற்றுக் கொடுத்தது யார்? இதெல்லாம் யார் கற்றுத்தாங்களுமே? கடவுள் தான். கடவுளை படைத்த ஒளியில் மனிதன் வாழ்கின்றான். மனித வடித்த சிலையில் இறைவன் வாழ்கின்றான். உண்மைதானே? அதனால இந்த இயற்கையை நாம் காப்போம். நாம் ஒன்று இணைந்து மனித நேயத்தோடு நம்ம வாழும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்னைக்கு நான் சொல்ல வேண்டும் என்னன்னா, நான் வரும்போது சாதாரண கிளாஸ் வந்து நான் இங்க பிள்ளைங்கள மொத்த பேர் கூலி கிளாஸ் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் ஒரு கூலி கிளாஸ் போட்டு கூலி கிளாஸ் போட்டுருக்காங்க. பாருங்க, உண்மையில அவ்வளவு சூப்பர். வருங்கால சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு நீங்க புரியல இல்லையா? அந்த மாதிரி இருக்காங்கன்னா இதுக்கு யார் காரணம்? அலங்கரிக்காங்க யாரு? கோடியாட்டர் யாரு? டான்ஸ் மாஸ்டர் யாரு? கொஞ்சம் ஏழு பல பேரண்ட் இத்தனை பேரும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள என்ன பண்ண அமைதியா இருங்க. பேரண்ட்ஸ்க்காக நீங்க இவ்வளவு கை கட்டு பாருங்க. நீங்க ஏன்னா காத்தலை எழுத்து காப்பி போட்டு உங்களை அலங்கரை காத்து எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இவ்வளவு நேரம் காத்துருந்தாங்க இல்லையா? அவங்களுக்காக நம்ம வந்து கை கட்டி தான் ஆரம்பிக்கிறது. ரொம்ப பாராட்டு ஜோதி பாருங்க. அடுத்தபடியாக இந்த டான்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? உண்மையிலே வெரி சூப்பர். அத்தனை பேருக்கும் நீங்க டீச்சர்ஸுக்கு நீங்க கை கட்டுங்க. அவ்வளவு அருமையான. ஏன்னா நான் பேசிக் நானும் ஒரு டான்ஸர் தான். அந்த காலத்தில் நாங்களே டான்ஸஸ் மாஸ்டர் நாங்கள் எல்லாமே. ஸோ அதனால அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு கை கால் தான ஆட்டம் ஆட கொடுக்க அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணி நீங்க சாங் போட்டுக்கீங்க. வெரி சூப்பர். அதே மாதிரி ஏன்னா நேரம் கருதி எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்னால இன்னைக்கு நிறைய பாட்டுலாம் பிள்ளைங்களுக்கு இல்லை, பெற்றோருக்கு மட்டும்தான் இந்த ஸ்பீச். என்ன பிள்ளைங்க கேட்க மாட்டோம், நீங்களே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தோம்னா பிபி சுகர் எல்லாருக்கும் இல்லையா? எத்தனை பேர் இருக்கு பிபி சுகர்? பெட்ரோல் ப்ளீஸ் சுகர் பிபி எல்லாம் இருக்குதா? யாருக்கு எதுவுமே இல்லையா? வெரி சூப்பர். உண்மையிலே இந்த பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கலாமே. ஏன்னா நான் நிறைய டாக்டர்னால சொல்றாங்க. ஒரு சின்ன கவிதை ஒண்ணு. உப்பு நீரில் வாழும் மீன்களுக்கு பிபி இல்லை, சர்க்கரை இருக்கும் எறும்புகளுக்கு டயபெட்டிஸ் இல்லை, மழையில் நனையும் பறவைகளுக்கு காய்ச்சல் இல்லை, இவைக்காக தவம் கிடக்கும் கொக்குகளுக்கு மூட்டி வலி இல்லை. இவை அனைத்தும் யார் கொண்டு? உழைக்காத மனிதன் கொண்டு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே வராது. மொத்தம் 3 பயிற்சி சொல்லுவாங்க: நடைப்பயிற்சி, நடன பயிற்சி, உடற்பயிற்சி. இந்த 3 பயிற்சி ஏதாவது பண்ணீங்கன்னா நிச்சயமாக எங்களை மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன், எங்களை பார்த்த சீனியர் சிட்டிசன் தெரியுதா? தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க டெய்லி ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா எந்த நோய் உங்களுக்கு அணுகாது. உண்மைதானுங்க? நாங்களாம் ப்ராக்டிக்கலா சொல்ல மாட்டேங்க. ஸோ சாப்பாடு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொழுப்பு நிறைய இருக்குனால வீட்டுனால குறைந்த தீனி நிறைந்த ஆயுள். நீங்க ஆயுசோட இருக்குங்கன்னா குறைச்சல சாப்பிட்டுங்க, ரொம்ப சீக்கிரம் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த பிள்ளைங்க பாருங்க என்ன அழகா டான்ஸ் ஆனாங்க இல்லையா? தினந்தோறும் பெங்களூர் ஃபாரின் போனீங்கன்னா ஒரு வேலைக்கு முன்னால வந்து ஒரு சாங் போட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் பாடி ஃபுல்லா ஆடணும் டான்ஸ். அப்ப எதுக்காக? அன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க தினத்தோறும் நீங்க சமையல் பண்ணீங்களா, அந்த சமையல் கட்டிலே நீங்க டான்ஸ் ஆடலாம். ஒரு தப்பு ஒன்று மீட்டர். சரிங்களா? செய்வீங்களா? குட். ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேர் பேச இருக்காதனால அதுக்காக என்னுடைய உரையை சுருக்கமா முடித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை இந்த அரிய வாய்ப்பு என்னுடைய நண்பர் மோசஸ் அவர்களுக்கும் மற்றும் கரஸ்பாண்டன்ட் ரெஜிஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடுது கடலோசை கேட்டு அந்த அலை நடனம் ஆடுது, மலையோசை கேட்டு மயில் நடனம் ஆடுது. நீர் நிலம் காற்று உன் நண்பர்.
நீர்நிலம் காற்று மாற்று உன்னை போல நேசிக்கணுமே மனசில்லாம காற்று காற்று உங்கள் மாற்று உன்னை போல நேசிக்கணுமே மனசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமிட்டாலும் பார்க்கும் வெயிலை குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமைத்தாலும் பார்க்கும் வெயிலை குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அழைக்கும் கடவுள் செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்ல நீராகும் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று நண்பர்களா மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே மண்ணிலும் விதைகள் எல்லாம் அடிவது இல்லை கருவறையானிலும் மாறுது அந்த விதைகள் நடக்கும் காரணமாகுது மண்ணிலும் விதைகளெல்லாம் மடிவதை என்ன கருவறையானிலும் மாறுது அந்த விதைகள் நடக்கும் காரணமானது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு கட்டோடு நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு கட்டோடு நினைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் தந்தையை உழைச்சிடுவோமே நீர் நிலம் காற்று நண்பர்களா மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காத்து இருக்குது அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூத்து காற்று அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலம வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிரை நலம வாழ வேணும் காற்று தீரை நாம் அறிவோமே அது தீர்மானம் சொல்லணுமே தலைமுறைகள் ஆயிரம் உணவு இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்று வேணுமே அது
விடாமல் கிடைக்க செய்வோமே அதை விடாமல் கிடைக்க செய்வோமே நீர்நிலம் காற்று மணல் மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மசிலாம காக்க வேணுமே நீர்நிலம் காற்று மணல் மாற்று ஒன்ன போல நேசிக்கணுமே அத மசிலாம காக்க வேணுமே என்னம்மா ஆடுனாங்க பாருங்க. ஆட்டம்னா இதுதான். சூப்பர் டான்ஸ். வெளுத்து வாங்கிய எம் 4ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு எமது நெஞ்சார்ந்த பரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். டீச்சர் இங்க பார்க்க மாட்டாங்களே. ஜெய் இப்படி அன்பா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை என்ற பாடலுக்கு தமிழ்நாட்டின் கலாச்சார நடனமான கோலாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் மூலம் ஆட வருகின்றனர் என் 5ஆம் வகுப்பு குழந்தைகள். சாத்திரங்கள் கோடி படிச்சாலும் சத்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும் சாத்திரங்கள் கோடி படிச்சாலும் சத்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும் கோயில கதியில் இருந்தாலும் கொள்கையிலே பிடியாய் இருந்தாலும் கோயில கதியில் இருந்தாலும் கொள்கையில பிடியாய் இருந்தாலும் வாழ்க்கையிலே அறுபது தெரிஞ்சாலும் அறிவோடு நீரும் பேசினாலும் 1060 தெரிஞ்சாலும் அறிவோடு நீரும் பேசினாலும் ஞானமோ தர்மமோ செய்தாலும் கண்ணனுக்கு உனக்கு இருந்தாலும் ஞானமோ தர்மமோ செய்தாலும் கண்ணனுக்கு உனக்கு இருந்தாலும் வாழ்ந்ததே ஒன்றும் இல்லை வாழ்ந்ததே ஒன்றும் இல்லை
நீ பேசலா நீ பறக்கலா தலையில கொண்டு வரலாம் இந்த கடலையும் கட்டாங்க ஆக்கி விடலாம் நீ பேசலா நீ பறக்கலா தலையில கொண்டு வரலாம் இந்த கடலையும் கட்டாங்க ஆக்கி விடலாம் அன்பாகிலே ஒன்றும் இல்லை அன்பாகிலே ஒன்றும் இல்லை முன்னாடி அழைக்கின்றேன். கொஞ்சம் எல்லாம் நிக்கிறவங்க கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ரொம்ப டிசிப்ளினான குரூப்பு, ரொம்ப நல்லா அடக்கமா நல்லா பிஹேவ் பண்ணி உங்களை பாராட்டி இருக்கிறேன். அதே போல இன்னைக்கும் பாராட்டும் விதமாக நீங்க செய்வீங்க நம்புறேன். அதனால நல்லா உட்கார்ந்து எல்லாம் கவனிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, எல்லா சைடும் தான். டீச்சர்ஸ் ப்ளீஸ் சி. இருக்கின்றோம் மிக மகிழ்ச்சியோடு மிகுந்த குதூகலத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய மகிழ்ச்சிக்கு மேலும் மகிழ்ச்சியூட்ட பெருமை சேர்க்க இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களாகிய அன்புமிகு மதிப்புமிகு திருவாளர் ஏசி மணி அவர்கள் ஆரணி நகரமன்ற தலைவர். அவர் தந்தைக்குரிய பாசத்தோடு நம்முடைய நிறுவனத்தில் எந்த செயலானாலும் ஓடோடி வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய நல்ல ஒரு தந்தையாக இருக்கின்றார். அந்த வகையில் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் காலை வணக்கத்தையும் அன்போடு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஐயா. அவரோடு உடன் வந்திருக்கின்ற நம்முடைய கவுன்சிலர்ஸ் ரிஸ்வானா மலிக் மற்றும் சத்யா பாலசுப்ரமணியம், இவர்கள் இருவரும் முதலில் பெண்கள் பேர் தான் வருகின்றது. அந்த வகையில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். பெண்ணாக இருப்பதில் நம்முடைய வட்டார கவுன்சிலர்ஸ் பெண்களாக, ஆனால் பெண்களுக்கு பதிலாக இவர்களும் வந்திருப்பது நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறது. அவர்களுக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அதை தொடர்ந்து டாக்டர் ஜீவானந்தம் ஏற்கனவே நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அவர்களை நம்முடைய பள்ளிக்கு அழைத்து வந்த நம்முடைய அன்பு அண்ணன் லயன் மோசஸ், அதாவது மோசஸ் என்றால் நம்முடைய பைபிள் மிக மிக புகழ்பெற்ற ஒரு நபர். அந்த வகையில் நம்முடைய நிர்வாகத்திற்கும் உதவிக்கரம் நீட்டுகின்ற திருவாளர் மோசஸ் லயன் அவர்களையும் இன்று நாம் இங்கு வரவேற்றிருப்பது மிக மிக பெருமைக்கும் மதிப்புக்கும் உரியது. அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இந்த பள்ளியின் முதுகெலும்பாக செயல்பட்டு வரும் நம்முடைய தலைமை ஆசிரியை அருட் சகோதரி எமிலி அவர்கள், நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 2 வருடமும் எந்த வகையில் நம்முடைய பள்ளி எல்லா வகையிலும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இணையாக போட்டி போட்டு எல்லா வகையிலும் ஆடல் பாடல் ஆங்கிலம் அனைத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை பலத்த கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்ளும். பேரண்ட்ஸ் கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க, ரொம்ப நல்லது. நம்முடைய நற்சுகத்திற்கு கை தட்டுவது மிக நல்லது. ஓகே. அதை தொடர்ந்து நம்முடைய பெற்றோர்கள், கடவுளுக்கு இணையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிர்வாக